கோட் திரைப்படத்தில் பவதாரணியின் குரல். வசூலில் மாஸ் காட்டும் மகாராஜா திரைப்படம். நானி படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியானது. விஜயகாந்தை நினைத்து மகன் உருக்கம். கோட் திரைப்படத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் சில காட்சிகளில் இடம்பெற இருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் மறைந்த பாடகியும் யுவன் சங்கர் ராஜாவின் சகோதரியுமான பவதாரணியின் குரலை ஒரு பாடலுக்கு பயன்படுத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்திற்கான போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த தகவல் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. வசூலில் மாஸ் காட்டும் மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம் கடந்த 3 நாட்களில் மட்டும் 32.6 கோடி வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியின் 50வது திரைப்படமாக வெளியான இந்த படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனம் கிடைத்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் படத்தின் வசூல் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தில் அனுராக் காஷ்யப், மம்தா மோகன்தாஸ் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நானி படத்தின் முதல் சிங்கிள் பாடல் வெளியானது. திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர் நடிகர் நானி. விவேக் ஆத்ரேயே இயக்கத்தில் நானி நடிப்பில் உருவாகி இருக்கும் சூர்யாவின் சனிக்கிழமை திரைப்படத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் வெளியாகி உள்ளது. ஆக்ஷன் கலந்த கதைக்களத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் நானிக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் மற்றும் SJ சூர்யா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ஜேக்ஸ் பிஜோய் இப்படத்திற்கு இசை அமைத்திருக்கிறார். விஜயகாந்தை நினைத்து மகன் உருக்கம். தந்தையர் தினத்தை முன்னிட்டு விஜயகாந்துடன் இருக்கும் தனது சிறு வயது புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் அவரது மகன் விஜய பிரபாகரன். ஒவ்வொரு வருடமும் தந்தையர் தினத்தன்று அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கும் நான் முதன்முறையாக அப்பா இன்றி கண்ணீருடன் இந்த படத்தை பதிவிடுகிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது கனவை நோக்கி செல்லும் நான் எதிர்வரும் அனைத்து தடைகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.